ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். 72 மீட்டர் நீளம் மற்றும் 16 மீட்டர் அகலம் கொண்ட 550 டன் ராட்சச எடையுள்ள இந்தியாவோட முதல் செங்குத்து தூக்கு பாலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்பீரமாக மொத்த அழகையும் தாங்கி நிற்கிற இந்த காட்சியை பார்க்கத்தாங்க நம்ம ரொம்ப நாட்களாக காத்திருந்தோம். பாருங்களேன், பேக் டு பேக் பிரிட்ஜஸ் பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின பழைய ரயில் பாலம் பழுதடைஞ்ச உடனே நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு நவம்பர் 2019 இந்த புது பாலத்துக்கான அடிக்கல் நாட்டினாருங்க. அதுக்கப்புறம் சிறுக சிறுக இதில் வேலையை தொடங்க ஆரம்பிச்சு நாட்டோட எல்லா பக்கத்துலேருந்து நிறையா ஆட்கள் வந்து வேலை பார்த்தாங்க. ஒரு பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் மூவ் பண்ண முடியாமல் பை ரோட்வேஸில் பை ஷிப்பில் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து சேர்த்து ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபிட் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் ஒரு 2 மாதத்தில் இந்த பாலத்தோட வேலை மொத்தமே நிறைவடைகிற மாதிரி இருந்துச்சு. பாருங்களேன், இந்த புது தண்டவாளம் எல்லாமே கூட இது போட்டு முடிச்சாச்சு. மிடில் பிரிட்ஜும் வந்து செட் பண்ணிட்டாங்க. பாம்பன்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பாலம் தான். பாலம் வந்துட்டு பாம்பனுக்கு ஒரு சிறப்பையே பெற்று கொடுத்துருக்குங்க. கடலுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பாலம்னு சொல்கிறது யாராலையுமே யோசிக்க முடியாத ஒன்று. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து 1912 அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. 1914 வந்துட்டு ரயில் போக்குவரத்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறமா 1964 தனுஷ்கோடி புயலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி திரும்ப ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பெரிய வரலாறு தாங்கின பாலம் நூற்றாண்டை கடந்தும் ரொம்ப கம்பீரமாக காட்சி அளிக்குதுங்க. பாருங்களேன் அதோட அழகை. அந்த பாலத்துலேருந்து ரசிக்கிற அழகே வந்து ஒரு தனி விதம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 பாலத்தோட கம்பீரமாக காட்சி அளிக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் போக்குவரத்துக்கு தயாராக போகிற இந்த புதிய பாலத்து மேலே தான் இப்போ நம்ம இருக்கோம். இது நமக்கு ஒரு புதிய பயணம், பெரிய அனுபவங்க. இதுவும் பழைய ரயில் பாலம் மாதிரி நடுவில் அந்த ஸ்டீல் தட்டு போட்டிருக்காங்க நடக்கிறதுக்கு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 550 கோடி எஸ்டிமேஷனில் ஸ்டார்ட் பண்ண இந்த புதிய பாலத்தோட நீளம் மொத்தம் 2070 மீட்டருங்க. அது மட்டும் இல்லை, இந்த பழைய ரயில் பாலத்தோட இது 3 மீட்டர் உயரமும் கூட. பாருங்களேன், ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கே. அதுவும் இல்லாமல் காலையிலே மேகக்கூட்டம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க ரசிக்கிறதுக்கு. இந்த மாதிரி இடங்களில் பயணம் பண்ணும்போது தான் கவிஞர்கள்லாம் நிறையா படைப்புகளை சுமந்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்காலம் இப்படியே தான் தொடராதா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது காலையிலே இந்த இடம். பாருங்களேன், கடல் தாங்க எப்போவுமே சலிக்காத ஒரு விஷயம் ரசிக்கிறதுக்கு. வாங்க 360 வியூவில் வந்துட்டு நம்ம பாலங்களை ஒரு ரவுண்ட் அப் பண்ணுவோம். அங்கே பாருங்களேன், மேகமூட்டம், கடல், அடுத்தடுத்து அடுக்கடுக்காக பாலம்லாம் நம்ம எந்த ஊர்லேயுமே அதிகபட்சம் பார்க்க முடியாது. நீங்கள் அடுக்கடுக்காக பாலம் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் பாம்பனுக்கு மட்டும்தான் வரணும். அங்கே பாருங்கள், தண்ணி காலையில் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. பாறை எல்லாம் உள்ளே அப்படியே அழகாக தெரியுது. இந்த பாலத்தில் அப்படியே போய் அடுத்த பக்கம் கடந்துடலான்னு ஒரு ஆசையும் கூட எனக்கு இருக்குது. ஆனால் அது இப்போதைக்கு அந்த ஆசை நிறைவேற போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ரயில் பாலம் மனிதர்களெல்லாம் சுற்றி வந்து தான் அந்த பாலம் ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போ உள்ளது வந்துட்டு டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனதுனால பட்டனை தட்டினாலே போதும், பாலம் செங்குத்தாக தூக்கி திரும்ப ரிவர்ஸில் வந்து செட் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னதான் புதிய பாலத்தை பற்றி பேச வந்தாலும் இப்போதைக்கு போக்குவரத்தில் இருக்கிற நம்ம அன்னை இந்திரா காந்தி பாலத்தை பற்றி நம்ம பார்க்காம போகவே முடியாது. அதாவது 4 வழி போக்குவரத்து உள்ள ஒரு இடம் தான் நம்ம பாம்பன். பை ட்ரெயின் ஆகட்டும், பை பஸ்ஸு, இல்லைன்னா கப்பல் வழி போக்குவரத்தும் இங்கே இருக்குது, ஏர்வேஸும் இங்கே இருக்குது. அதனால் 4 வழி போக்குவரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் பாம்பன். அதில் இப்போ ஒரே ஒரு போக்குவரத்து தான் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா அது நம்ம பஸ் பாலம் மட்டும்தான். பாருங்கள், சொல்லி வயமுள்ள ஒரு டவுன் பஸ் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு இப்போ மண்டபத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிற பஸ் நினைக்கிறேன். பயங்கர ரஷ்ஷாக போயிட்டுருக்குங்க. ராஜீவ்காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதாங்க இந்த அன்னை இந்திரா காந்தி பாலம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 2.34 கிலோமீட்டருங்க. திரும்ப நம்ம இந்த புதிய பாலத்தோட கம்பீரமான காட்சியை ரசிக்கிறதுக்கு வந்துட்டோம். அது பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எதற்கான பர்பஸ்ன்னு இன்னுமே சரியாக தெரில. பிஸ்னஸ் பர்பஸா இல்லை கெஸ்ட் ரூமா அப்படின்னு சொல்கிறது இன்னும் பெரிய டிஸ்கஷன்லேயே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எப்போவுமே நம்ம காலையில் டைம் ஆகட்டும், மதிய டைம் இருந்தாலும் பாலம் எப்போவுமே வந்துட்டு பிஸியாகவே தாங்க இருக்கும். ஆனால் யார் எப்போ வந்தாலும் ரசிக்கிறதுக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு இந்த பாலம். இதோட பாலத்தோட கலர் இதுக்கு முன்னாடி 2 கலர் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெரூன் கலரில் இருந்தது, அப்புறம் ப்ளூ கலர் ப்ளேஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாத்தையும் எல்லோ ரீப்ளேஸ் பண்ணி எல்லோ அண்டு ப்ளூவாக வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான வியூவில் இருக்குங்க.
அதுவும் இல்லாமல் இந்த பாலத்தோட தனி சிறப்புன்னா ரைட் சைடில் பார்த்தா இப்போ 2 பாலத்தை நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதையே கிராஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னு வைங்களேன், நம்மளுக்காக போட்டு வந்துட்டு அங்கங்கே கிடக்குங்க. அதுவும் இல்லாமல் பாருங்களேன், சுற்றிலும் தென்னை மரம். அது ஒரு சூப்பர் வியூவாக இருக்கும். யார் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது நின்று ரசிச்சுக்கிட்டு தான் போவாங்க அந்த இடத்த. பாருங்கள், ஒரு லாரி போகிறது கூட அவ்வளோ பியூட்டியாக இருக்குது. இதுலேருந்து பார்த்தா நம்ம விவேகானந்தர் மணிமண்டபம் தெரியும். ஆனால் அவ்வளோ க்ளோஸில் தெரியாது. அங்கே பாருங்களேன் அதோட பியூட்டியை. இதுக்கு முன்னாடியே கட்டாயம் வந்து நீங்கள் பாலத்தை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காம இருந்தால் சீக்கிரமே வந்து பாலத்தோட அழகை ரசிச்சுட்டு போங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com